ஊழல், பொருளாதார சார்புநிலை, மத மோதல்கள். இன்னைக்கு நம்ம சமூகம் சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் மன்னர்கிட்ட தீர்வுகள் இருந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரி, இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நாம இப்போ மாமன்னர் இராஜராஜ சோழனோட ஆட்சி முறைக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற சவால்களை கொஞ்சம் பார்க்கலாம். கட்டுக்கடங்காத ஊழல், பொருளாதாரம்னு பார்த்தா இலவசங்களையே நம்பி இருக்கிற ஒரு நிலைமை, எல்லா அதிகாரமும் ஒரே இடத்துல குவிறது, அப்புறம் நம்ம சமூகத்தையே ரெண்டா பிரிக்கிற விருப்பு பிரச்சாரம், இது எல்லாம் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு பெரிய தடையா இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கு? வாங்க ஒரு 1000 வருஷம் பின்னாடி போவோம். மாபெரும் பேரரசரான முதலாம் இராஜராஜ சோழனோட ஆட்சிக்குள்ள போய் இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை அவர்கிட்ட இருந்து என்னென்ன கத்துக்கலான்னு பார்க்கலாம். முதல் பாடம், அதிகார பகிர்வு. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ல நிறைய பேர் எல்லா பவரையும் தங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இராஜராஜ சோழன் ஒரு விஷயத்த தெளிவா நம்பினார்: அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல தான் உண்மையான பலமே இருக்குன்னு. தன்னோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்க அவர் அதிகாரத்தை இப்படி படிநிலைகளா பிரிச்சார். மண்டலங்கள், வளநாடுகள், நாடுகள், அப்புறம் கடைசி யூனிட்டான ஊர் வரைக்கும் அதிகாரம் சரிசமமா பகிர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு. இதனால நிர்வாகம் ரொம்ப திறமையாவும் வேகமாவும் நடந்துச்சு. இதுல ஹைலைட்டே இதுதான், அவர் கிராம நிர்வாகத்துல நேரடியா தலையிடவே இல்ல. சபை, ஊருன்னு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முழுமையான சுயாட்சியை கொடுத்துட்டார். உள்ளூர் பிரச்சனைகளை உள்ளூர் மக்களே தீர்த்துக்கணுங்கிறத எவ்வளோ அற்புதமான ஒரு ஜனநாயக தத்துவம் பாருங்க. அந்த உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வளவு நுணுக்கமா இருந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி வாரியங்கள். ஏரிகளை பராமரிக்க ஏரி வாரியம், தோட்டங்களை கவனிக்க தோட்ட வாரியம், அப்புறம் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு புன் வாரியம்னு ஒவ்வொரு துறைக்கும் ஸ்பெஷலிஸ்ட் குழுக்கள் அமைச்சு நிர்வாகத்தை மக்கள்கிட்டயே ஒப்படைச்சிருக்கார். சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். இன்னைக்கு நாம பாக்குற தேர்தல் முறைகேடுகளுக்கு நடுவுல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நேர்மையான தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுக்க குடவோலை முறைன்னு ஒண்ணு இருந்திருக்கு. இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு நாம தேர்தல்கள்ல சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அன்னைக்கே குடவோலை முறையில ஒரு தீர்வு இருந்திருக்கு. வேட்பாளரா நிக்கணும்னா ஒருத்தர் நேர்மையான வழியில சம்பாதிச்சவரா இருக்கணும். சொத்து, கல்வி, வயசு, நிர்வாக திறமைன்னு ரொம்ப கடுமையான தகுதிகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது யார் தேர்தல்ல நிக்கவே கூடாதுன்னு அவங்க போட்ட விதிகள். அது எவ்ளோ கடுமையா இருந்துச்சுன்னு பாருங்க. சரியா கணக்கு காட்டாதவங்க, லஞ்சம் வாங்கினவங்க, ஊருக்கு துரோகம் செஞ்சவங்க, இவங்க மட்டும் இல்ல, அவங்களோட நெருங்கின சொந்தக்காரங்க கூட தேர்தல்ல போட்டியிடவே முடியாதாம். யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல பொது அமைப்புகளை கண்காணிக்க முறையான ஆடிட் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருந்திருக்கு. பதவியை தப்பா பயன்படுத்தாம நேர்மையா மக்களுக்கு வேலை செய்யற இந்த அரசியல் தூய்மை இருக்கே, இத கண்டிப்பா நாம கத்துக்கணும். அடுத்தது பொருளாதாரம். ஓட்டுக்காக மக்களை இலவசங்களே நம்பி இருக்க வைக்கிற இன்னைய கலாச்சாரத்துக்கு பதிலா இராஜராஜனோட அணுகுமுறை மக்களை தன்னிறைவடைய வைக்கிறதா இருந்துச்சு. மக்களை சார்ந்திருக்க வைக்கிறத விட அவங்கள பொருளாதார ரீதியா பலப்படுத்துறது தான் ஒரு தலைவனோட உண்மையான வெற்றி. இதுதான் இராஜராஜனோட பொருளாதார தத்துவம். இந்த சாவா மூவா பேராடு திட்டம் இருக்கே, அது ஒரு அற்புதமான மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்கீம். என்ன பண்ணாங்கன்னா, கோயிலுக்கு சொந்தமான ஆடுகளை ஏழை குடும்பங்களுக்கு மூலதனமா கொடுத்தாங்க. அவங்க அதை வளர்த்து பெருக்கி அவங்க வறுமையை போக்கிக்கலாம். கடைசியில வாங்கின எண்ணிக்கை மட்டும் கோயிலுக்கு திருப்பி கொடுத்தா போதும். அதே மாதிரி கோவில் கருவூலத்திலிருந்து வியாபாரிகளுக்கு கடன் கொடுத்து அதுக்கு வட்டியா பணம் வாங்காம கடவுளோட பூஜைக்கு தினமும் வாழைப்பழம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஃபினான்ஷியல் சைக்கிளை உருவாக்குனாரு. அதே மாதிரி தாங்க வரி விதிப்பும் ரொம்ப துல்லியமா இருந்துச்சு. உலகளந்தான் கோல்னு ஒரு 16 சாண் நீளமுள்ள அளவுகோலை வச்சு நாடு முழுக்க நிலத்தை அளந்து நிலத்தோட தரத்துக்கு ஏத்த மாதிரி விளைச்சல்ல 6ல் 1 பங்கை மட்டும்தான் வரியா வாங்கினாங்க. இது சும்மா ஒரு நிர்வாகம்னு சொல்லிட முடியாது, இது ஒரு பக்காவான டேட்டா மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு சோஷியல் மீடியா காலத்துல தற்பெருமையோ வெறுப்பு பிரச்சாரமோ ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆனா ஒரு உண்மையான தலைவன் எப்படி இருக்கணும்னு ராஜராஜன் ஒரு அருமையான உதாரணமா இருக்கார். வெற்று புகழ்ச்சிக்கு பதிலா உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்யற மெய்கீர்த்திங்கிற முறைய அவரு கொண்டு வந்தாரு. இது ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சி ஸ்டேட்மெண்ட்னே சொல்லலாம். இந்த துல்லியம் அவரோட வெற்றிகளோட மட்டும் நிக்கல. தஞ்சை பெரிய கோவில்ல வேலை செஞ்ச 400 நடனக் கலைஞர்களோட பேரு, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டு நம்பர், சம்பளம் வரைக்கும் எல்லாத்தையும் கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்காரு. இதுல இருக்கிற ஒரு பண்பை பாருங்க.
ஒரு மிகப்பெரிய வெற்றிய அடைஞ்ச பிறகும் தன்கிட்ட தோத்து போன மன்னர்களோட பேரை குறிப்பிடாம அவங்க ஆண்ட நாடுகளோட பேரை மட்டுமே சொல்லி எதிரியோட மரியாதையும் காப்பாத்திருக்கார். தோத்தவங்களை கேவலப்படுத்தாத இந்த உயர்ந்த பண்பை இன்னைய தலைவர்கள் கத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கிற நம்ம சமூகத்துக்கு இராஜராஜனோட மத நல்லிணக்கம் ஒரு முக்கியமான பாடம். அவர் ஒரு தீவிர சிவபக்தர். பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவில கட்டுனார். ஆனா அதே நேரத்துல விஷ்ணுவுக்கும் கோவில்களை கட்டுனார். அது மட்டுமில்லாம நாகப்பட்டினத்துல ஒரு புத்த விகாரிய கட்டுறதுக்கு முழு ஆதரவும் பண உதவியும் கொடுத்திருக்கார். ஒரு உண்மையான தலைவன்னா எல்லா தரப்பு மக்களையும் அரவணைச்சு போகணும்னு அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார். சரி, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த அற்புதமான நிர்வாக திறமைகள்ல இருந்து இன்னிய தலைமுறை என்ன கத்துக்கலாம்? அது ஒரு செயல் திட்டமா இப்ப தொகுத்து பார்க்கலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவரோட ஆட்சிங்கிறது வெறும் அதிகாரத்தை குவிக்கிறதில்ல. அது மக்களை மையமா வச்சு உருவாக்குன, ஊழல் இல்லாத, எல்லாரையும் உள்ளடக்கின ஒரு முழுமையான நிர்வாக கட்டமைப்பு. இதோ இன்னைய இளம் தலைவர்களுக்கான இராஜராஜ சோழனின் செயல் திட்டம். அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்க, நேர்மையான, தணிக்கைக்கு உட்பட்ட அமைப்புகளை உருவாக்குங்க, மக்களை தன்னிறைவு அடைய வைங்க, தற்பெருமை பேசாம உண்மைகளையும் டேட்டாவையும் முன்னாடி வைங்க, எல்லாரையும் அரவழைச்சு போங்க. சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நல்ல நிர்வாகத்துக்கான இந்த பாடங்கள் எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சாத்தியமா இருந்திருக்கு. அப்போ டெக்னாலஜி எல்லாம் இவ்ளோ வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல இதெல்லாம் சேருதுல இருந்து நம்மள தடுக்கிறது எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.